ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. 6ஆம் நாள் மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் நந்தியம்பெருமான் 5 நாட்கள் தவம் புரிந்து தன் மீது எப்போது சிவபெருமான் ஆரோகணிப்பார் என்று காத்து கொண்டிருக்கின்றார். அப்படி 5 நாட்கள் தவமிருந்த நந்தியம்பெருமானின் மீது 6ஆம் நாளிலே ஆனந்தவல்லியும் சோமநாத பெருமானும் ரிஷபவாகனத்திலே ஆரோகணித்து காண கிடைக்காத அந்த ரிஷபவாகன காட்சியை நமக்கு வழங்குகின்றார்கள். இந்த ரிஷபமானது சாட்சாத் தர்மஸ்வரூபமாக இருக்கின்றது என்று ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. தர்மம் வேறு ரிஷபம் வேறு என்று கிடையாது. உலகில் உள்ள அனைத்து தர்மங்களும் சேர்ந்துதான் அந்த ரிஷபவாகனமாக இருக்கின்றது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தர்மம்தான் இறைவனை தாங்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தர்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ரிஷப வாகனத்திலே எம்பெருமானையும் எம்பெருமாட்டியும் நாம் தரிசிக்கையிலே நம்முடைய அனைத்து பாபங்களும் விலகி நம்முடைய மனதிலே தர்ம எண்ணங்கள், தர்ம காரியங்கள் இவைகளே மேலோங்கி நிற்கும். அந்த நாளிலே காலையிலே நமது ஆலயத்திற்குள் திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் ஊட்டிய அந்த வரலாற்று நிகழ்ச்சியானது நமது ஆலயத்திலே நடைபெற்று, மாலையிலே கழுவேற்றப்படலம் என்று சொல்லக்கூடிய சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலையானது நடைபெறுகின்றது. அனுதினமும் நமது ஆனந்தவல்லி சோமநாத சுவாமிகள் சீர்வாதந்தாங்கிகளினுடைய திருத்தோள்களிலே தாங்கி வரப்பட்டு இருந்தாலும் கூட, அன்றைய தினம் விசேஷமாக இரட்டை சப்பரம், ஒரு சில இடங்களிலே தெருவடைச்சான் சப்பரம் என்று சொல்வார்கள். இரண்டு பக்கங்கள்லேயும் தெருவை அடைச்ச அந்த சப்பரம் வரும். அதுபோக இங்கே அந்த 2 ரிஷப வாகனங்களும் 2 சப்பரங்களிலே வைக்கப்பட்டு, அந்த 2 சப்பரங்களும் ஒரு சேர ஒன்றாகவே வீதிவலமாக வரும், தெருவை அடைத்து. அது ஒரு காண கிடைக்காத அரிய காட்சி. அந்த இரட்டை சப்பரமானது ஆலய வலமாக வரும்பொழுது, வீதி வலமாக வரும்பொழுது, கன்னி மூலையிலே அந்த சைவ சமய ஸ்தாபித வரலாற்று லீலையானது நடைபெறும். மதுரையிலே ஒரு சமயம் சமண சமயம் மேலோங்கி இருந்தது, சைவ சமயம் மிகவும் மழுங்கி இருந்தது. அந்த சமயத்திலே மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் சேர்ந்து திருஞான சம்பந்த மூர்த்தியை மதுரைக்கு எழுந்தருளச் செய்து, அவருடைய வாயிலாக சைவ சமயத்தை மதுரையிலும் மதுரையை சுற்றியுள்ள அனைத்து தேசங்களிலும் அந்த சைவ சமயத்தை ஸ்தாபனம் செய்தார்கள். அந்த சைவ சமயத்தை ஸ்தாபனம் செய்து சமணர்களை எல்லாம் அனல்வாதம் புனல்வாதம் என்று அவர்கள் அழைத்த அந்த 2 வாதங்களிலும் திருஞான சம்பந்தமூர்த்தியானவர் வென்று, அவர்களே நாங்கள் தோற்றுவிட்டால் எங்களை கழுவிலே ஏற்றுங்கள் என்று அந்த சமணர்கள் கூறியிருந்தார்கள். அதற்காக அந்த சமணர்களை எல்லாம் கழுவிலே ஏற்றி சைவ சமயத்தை நீக்கமர ஸ்தாபனம் செய்தார்கள். இந்த வரலாறானது 6ஆம் திருவிழாவன்று இரவு ரிஷபவாகன கோலத்திலே இருக்கக்கூடிய சோமநாத சுவாமியின் முன்பாக கூறப்படும். இந்த ரிஷபவாகன தரிசனத்தை தேவர்கள், முனிவர்கள், அசுரர்கள், யக்ஷர்கள், கருடர்கள், காந்தர்வர்கள், கிண்ணறர்கள்
கிம்புருஷர்கள் சித்த வித்யாதர்களும் ஏன் மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாத ஓர் அற்புத கோலத்திலே சிவபெருமான் இந்த ரிஷபவாகனத்திலே எல்லோரும் பிரம்மா விஷ்ணு முதலியவர்கள் கூட இந்த ரிஷபவாகனத்திலே சிவபெருமானை தரிசிப்பதற்கு தவமியேற்றி காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியாப்பட்ட அந்த ரிஷபவாகன காட்சியை 6ஆம் திருநாள் அன்று ஆனந்தவல்லியும் சோமநாத பெருமானும் ஒரே ரிஷபவாகன காட்சியாக நமக்கு தந்தருளி நமக்கு சிவஞானத்தை அபிவிருத்தி செய்யக்கூடியதாக அந்த தரிசனமானது நமக்கு இருக்கும். நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கும். உலகத்திலே எல்லோரும் இன்புற்று வாழ்வதற்கு அந்த தரிசனமானது நமக்கு என்றென்றும் காத்து அனுக்கிரகம் செய்யும் என்று கூறி அனைவரும் 6ஆம் நாளன்று ரிஷபவாகன தரிசனத்தை காண்பதற்கு ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.